லேட்டெக்ஸ் லிக்யூடு. நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய நெயில் பாலிஷை வந்து அழகாக வைக்கணும், கார்னரில் எங்களும் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள், இந்த லிக்யூடு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பட்ஸு யூஸ் பண்ணி நான் வந்து பொறுமையாக அந்த நெயிலுக்கு கார்னரில் தான் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்களும் இதை வந்து நெயிலோட கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம நெயில் பாலிஷ் வைக்கும் போது அங்கெல்லாம் தான் இழுவிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணவே நம்மளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போது இந்த லிக்யூட் வந்ததுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த லிக்யூடு வச்ச மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ நெயில் பாலிஷ் எடுத்து நல்லா உள்ளங்கையை வச்சு நீங்கள் அதை நல்லா இது பண்ணிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கும். எப்போவுமே அந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷனும் சரி, காஜலும் சரி, நெயில் பாலிஷும் சரி, லைனரும் சரி, இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல லிக்யூட் பேஸ் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கார்னரில் பட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த லிக்யூடை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு வந்து கிளிட்டர் வைக்கணும் அப்படின்னு எனக்கு விருப்பம். அதனால் நான் வந்து கொஞ்சம் அந்த லிக்யூடே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிக்கணும். அந்த கிளிட்டரையும் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரேன். எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக வைக்க விருப்பம் இல்லை. ஸோ அங்கங்கே தேவைப்படுற மாதிரி எனக்கு கொஞ்சமாக என் நெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்ட் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஓகே தான். உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு ஆப்ஷனல் தான். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நெயில் ஆர்ட் பண்ணிக்கணும்னு விருப்பம். அதனால் நான் வந்து இந்த மாதிரி நெயிலில் வந்து வச்சுருக்கேன். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விரலில் நான் வந்து நெயில் பாலிஷ் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து எதுக்காக ஒரு விரல் 2 விரலில் வச்சுட்டு உடனே எல்லா விரலிலும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாமல் பண்ணுறேன்னா, நான் கிளிட்டர் வைக்கிறதுனால எனக்கு அது வந்து சீக்கிரமாக பாலிஷ் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுன்னா, இந்த கிளிட்டரை வந்து அது மேலே அப்ளை பண்ணணும். அதனாலேயே நான் வந்து 2 விரலுக்கு மட்டும்தான் இப்போ வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த கிளிட்டரை நான் வச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு போதுமான அளவுக்கு தான் நான் வச்சுக்கிறேன். நான் ஃபுல்லாலாம் ட்ரை பண்ணல. இந்த கிளிட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கிது. இன்னும் நிறைய வெரைட்டியாகவும் கிடைக்கிது, கலர் கலராகவும் இருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும் அப்படின்றதும் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருந்தது, ஸோ நான் இதை வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து ஃபுல்லாலாம் நான் வைக்கல. ஸோ நீங்களே பார்க்கலாம், கலர் கலராக தான் இருக்கும். நல்லா ஒரு கிளிட்டர் ஆகுது பாருங்கள். அமேசானில் இல்லைன்னா மீஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் கிடைக்கும். நீங்கள் போய் கடையில் வாங்க முடியல அப்படின்றவங்க இந்த லிக்யூடை வந்து இதுலேயே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அது மூலிமா வாங்கலாம். அதுலேயும் இப்போ வந்து கிடைக்கிது. இப்போ நான் இந்த விரல் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு விரல் தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நீட்டாக அழகாக வச்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த நெயில் பாலிஷ் வச்சுட்டு இதில் இதுவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிளிட்டரும் இப்போ எப்படியோ 4 விரல் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு விரல் தான்ப்பா கொஞ்சம் இருங்க. நெயில் பாலிஷ் வைக்கும் போது கொடுங்க, நம்ம வச்சா அப்படி என்ன சொல்கிறது, ஒரே கோட்டிங் வச்சாலும் அது நீட்டாக இருக்கணும். செகண்ட் கோட்டிங் வைக்கும் போது ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால சீக்கிரமாகவே செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட் லுக் வந்து அழகாக நீட்டாக தெரியும் நமக்கு நெயில் பாலிஷோடது. இப்போ நெயில் பாலிஷ் வச்சாச்சு. இப்போ நான் கிளிட்டர் தான் வைக்கணும். ஓகே, இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிட்டா போதும். இதனோட என்ன சொல்கிறது, இந்த வெளிச்சம், லைட் வெளிச்சம் இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா அழகாக கிளிட்டர் ஆகும். நமக்கு சூரிய வெளிச்சம் இதெல்லாம் பட்டதுன்னா அது அழகாக தெரியும். ரைட், இப்போ ஓகே, எனக்கு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து
அந்த லிக்யூடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது எப்படி தெரியுது பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிட்டு ஏதோ செல்லோ டேப் ஒட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் விரலுகள் மேலெல்லாம். இப்போ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு அந்த ரிமூவ் பண்ணுறதை காட்டணும் அப்படின்றதுக்காக பட்ஸை வச்சு நான் வந்து இப்போது அதை எடுக்க போகிறேன். ஆனால் பட்ஸை வச்சு பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அழுத்தமாக நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது நெயில் இருந்தால் கூட பரவாயில்ல, சும்மா அது வந்து பீல் ஆஃப் தான், அப்படியே நம்ம தோல் உரிக்கிற மாதிரி தான், உரிச்சா வந்துடும். ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிமூவ் ஆனாவே எல்லாத்தையும் அப்படியே வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் விரலில் எங்கேயுமே ஒட்டல, சைடில் இல்லை, எங்கேயுமே எதுவுமே ஆகலை பாருங்கள். நெயில் பாலிஷ் அழகாக வந்திருக்கு. ஸோ மற்ற விரல் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ண போகிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு டைம் நெயில் பாலிஷ் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே போய் அலசிட்டு இருப்பேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் லேட்டெக்ஸ், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ்லாம் கிளம்பும் போது அவசரமாக நெயில் பாலிஷ் வச்சுட்டு நிறைய பேர் போவாங்க. அப்போ கையெல்லாம் இழுவிக்கும். இதுக்கு மேலே அந்த பிரச்சனை இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஒரு இது உங்களுக்கு சொல்கிறேன். இதை பயன்படுத்திக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச்.